வணக்கம் சினிஃபைல்ஸ், வெல்கம் டு பார்ன் ஃபார் சினிமா. 2025 ஜூன் 5 அன்னைக்கு த லெஜெண்ட்ஸ் மணிரத்னம் கமல்ஹாசன் பண்ணியிருக்கிற படம் தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோல அந்த படத்தை பத்தி நம்ம பேச போறது இல்ல. 1987 மணிரத்னம் கமல்ஹாசன் சேர்ந்து பண்ண ஒரு மாஸ்டர் பீஸ் நாயகன். அந்த படத்தை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேச போறது இல்ல. அப்புறம் என்ன மைதான் இந்த வீடியோல சொல்ல போறேன்னு கேக்குறீங்களா? தக் லைஃப் ட்ரெய்லர்ல நாயகன் லுக்ல இருக்கிற கமல்ஹாசன் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. அந்த பையனை பார்க்கறதுக்கு அப்படியே சிம்பு சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருந்தான். எனக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு தாட் வந்துச்சு, ஒருவேளை நாயகன் படம் நடிக்கும் போது கமல்ஹாசன் உண்மையிலே சிம்புவை பார்த்து பேசியிருந்தாருன்னா என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, சிம்புக்கு அப்போ உண்மையிலே என்னதான் வயசுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா வெறும் 4 வயசு. எல்கேஜி படிச்சிருக்கணும். ஆனா தலைவன் அப்பயே 4 படம் நடிச்சு முடிச்சிட்டான். அதுலயும் ஒரு படத்துல பொண்ணா வேற நடிச்சிருக்கான். சரி, சிம்புக்கு தான் 4 வயசு, த்ரிஷாக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு பார்த்தா த்ரிஷாக்கும் 4 வயசு தான். ஒருவேளை சிம்புவும் த்ரிஷாவும் ஒரே ஸ்கூல்ல கூட எல்கேஜி படிச்சிருக்கலாம். ஆனா இப்போ சிம்பு வந்து கமல்ஹாசன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. கமல்ஹாசன் த்ரிஷா கூட மேடம் ஐ ஆம் யுவர் ஆடம்னு நடிச்சிட்டு இருக்காரு. 38 வருஷம் கழிச்சு மணிரத்னமே அதை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிம்பு த்ரிஷாக்கு தான் 4 வயசு. சரி, நம்ம மியூசிக் டைரக்டர் பெரிய பாய் வேணா, எனக்கு பிடிக்கல. ஐயோ சாரி, அவருக்கு பிடிக்காது. ஏஆர் ரகுமான் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தா அப்போ அவரோட பேரு ஏஆர் ரகுமான் இல்லை, அவர் பேரு திலீப் குமார். அப்பதான் ஸ்கூல் முடிச்சு கீபோர்டு கத்துக்கிட்டு இளையராஜா கிட்ட கீபோர்டு வாசிச்சுக்கிட்டு ஜிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கின இசை புயல் ஏஆர் ரகுமான். இப்போ இருக்கிற தமிழ் சூப்பர் ஸ்டார் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஆனா அன்னைக்கு அவர் தளபதிலாம் இல்ல, ஜோசப் விஜய் தான். 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாரு. 1992ல தான் அவர் லீடா நடிச்ச நாளைய தீர்ப்புன்ற ஃபர்ஸ்ட் படமே ரிலீஸ் ஆச்சு. ஆனா 1983லயே விஜய் சைல்டு ஆர்டிஸ்டா ஒரு படம் பண்ணியிருக்காரு. நட்பு உணர்வும் நல்ல பண்பும் அவரிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தன. ஆனா இப்போ அடுத்து தலை. ஐயோ வாயில வச்சுக்கோ. அப்போ அவர் தமிழ்நாட்டிலே இல்லை, செகந்திராபாத்ல 10th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பைக் மெக்கானிக்கா இருந்து பைக் ரேசிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அடுத்து லோகேஷ் கனகராஜ். அப்போ அவருக்கு 1 வயசு தான். அதுக்கப்புறம் கமல்ஹாசனோட படத்தை பார்த்தே சினிமாவை கற்றுக்கிட்டு கமல்ஹாசனை வச்சே படம் பண்ணி இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் டைரக்டராக இருக்காரு. அடுத்து பார்க்க போகிறது விஜய் சேதுபதி. நாயகன் படம் வந்தப்போ விஜய் சேதுபதிக்கு 9 வயசு தான். 16 வயசில் நம்ம ஒரு படம் ஷூட்டிங்கில் கமல்ஹாசனும் மதன் பாபுவும் பேசிட்டு இருந்ததை வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததா அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. அப்போ நான் இங்கே இருக்கேன், கமல் சார் இங்கே இருந்தார். ஒரு பச்சை கலர் புல்லட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அவர் உட்காந்துருந்தார். அப்புறம் மதன் பாபு சார் இருந்தார், கரண் இருந்தாங்க. இந்த கேட்டில் என்ட்ரி மட்டும் எடுத்துனாங்க. ஆனால் இப்போ அடுத்து அனிருத். அப்போ அவன் பிறக்கவே இல்லை. அடுத்து சூர்யா. அப்போ அவருக்கு 12 வயசு. ஆக்டிங் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே மணிரத்னம் தான். ஆனால் இப்போ கமல்ஹாசனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரோலக்ஸா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாசர். ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்து பாலச்சந்தர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி 2-3 படம் அவர்கிட்டே நடித்து அவருக்கு ஒரு பெரிய ரோலாக கிடைச்ச படம் நாயகன். அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்காக சாட்சி சொல்லணும். நீங்கள் பயப்பட வேணாம், உங்களை பாதுகாப்பாக நாங்கள் கூப்பிட்டு போவோம். ஏன் நாயக்கர் எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியல? அந்த படத்தில் நடித்தவங்கலேருந்து இவர் மட்டும்தான் தக் லைஃப்பில் இருக்கார், வேறு யாருமே இல்லை. அடுத்து த கிரேட் இளையராஜா. அவருக்கு நாயகனே 400வது படம்.
இப்போ 1500 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. நாயகன் படம் வந்தப்போ 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தார். இப்போ 5 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. கார்த்திக் அப்போ வயசு 10 தான். கமல்ஹாசனே இப்போ தான் மணிரத்னம் கூட செகண்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. ஆனால் கார்த்தி நான் ஆதித்த கரிகாலரின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன். எம் இளவரசரோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 2 படம் ஆல்ரெடி ஹீரோவாக நடிச்சாச்சு. தனுஷுக்கு அப்போ வயசு வெறும் 4. ஆனால் இப்போ கோலிவுட், டோலிவுட், பாலிவுட், ஏன் ஹாலிவுட்லேயே படம் பண்ணியாச்சு. तेरे हाथ की मेहंदी मुझ पे चोट बन के उभर आती है. நாயகன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பிசி ஸ்ரீராமுக்கு அது 6வது படம். அந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினார். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் கூட நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நாயகன் படம் அந்த வருஷத்தில் இந்தியாவோட அஃபிஷியல் செலெக்ஷன் டு ஆஸ்கர். அந்த படத்தில் மணிரத்னம், கமல்ஹாசன், தோட்டாதரணி, பிசி ஸ்ரீராம், நாசர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த படமே லோ பட்ஜெட்டில் எல்லாருமே அப்போ ட்ரை பண்ணிட்டு நடிச்சவங்க தான். ஆனால் இப்போ எல்லாருமே ஒரு பெரிய லெஜெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஆல் லாங்குவேஜ் ரிவ்யூஸ், 1000 வேர்ல்ட் பெஸ்ட் மூவிஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மூவிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் hit the like button.